சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நந்தினி கிட்ட அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க அந்த லேடி வந்துட்டு சொல்கிறாங்க, மேடம் அவங்கள நல்லா ஏமாற்றிருக்காங்க, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே முச்சந்தி விநாயகர்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்துட்டு வேற ஒருத்தவங்க அங்கே சாமிக்கு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க, உங்களை நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு நந்தினி வந்துட்டு நம்ம நல்லா ஏமாந்துட்டோம், ஆனால் அந்த மகாவை பழி வாங்கியே ஆகணும், அவளை ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க. அப்போ கிருபா வந்துட்டு ஆண்டி இதுக்கெல்லாம் பதிலடி இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தாமல் நாம் இங்கேருந்து நகரவே கூடாது அப்படின்னு கிருபாவும் நந்தினி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் மகா எல்லாரும் உள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ளே இருப்பாங்க. அதான் மேரேஜ் நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சுல, அப்புறம் எதுக்காக நாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ விக்ரம் அங்கே இருக்க மாட்டார். விக்ரம் எங்கே போயிட்டாரு அப்படின்னு மகா கேட்க கரெக்டாக விக்ரம் உள்ளே வராங்க. அப்போ விஜய் ப்ரோ கிளம்பலாமா, அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்னதுமே விக்ரம் இல்லை இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா ஜோதி எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நந்தினி ஒரு பக்கம் கிருபாவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. நந்தினி தான் விக்ரம் மனசை மாற்றிருப்பாங்க. விக்ரமை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பாரு விக்ரம் அப்படின்னு சொல்லி முச்சந்தி விநாயகர்னு போட்டிருக்கிறது, அங்கே பூசாரி வேற ஒருத்தர் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் காமிக்கிறாங்க. பாத்தியா எல்லாமே நல்லா செட்டப் பண்ணி நம்மளை நல்லா ஏமாற்றிருக்காங்க, வழிவிடு பிள்ளையாருன்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க, இந்த பூ போட்டு பார்த்தது இந்த பூசாரி எல்லாமே செட்டப் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு விக்ரம் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, அப்போ யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணது அப்படின்னு கேட்க அப்போ நந்தினி யாருன்னா எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் கண்டிப்பாக நம்மளோட எதிரிங்க தான் யாரோ இதை பண்ணியிருக்காங்க, அவங்களோட நோக்கம் நிறைவேற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் அம்மா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக இன்றைக்கி நடந்தே ஆகணும், இன்றைக்கி ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் அம்மா எனக்கு என்னமோ இது சாமியே கொடுத்த பதில் மாதிரி தான் எனக்கு தோணுது, இப்படியெல்லாம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லம்மா, மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நந்தினி விக்ரம் இல்லை விக்ரம் நான் எதிரிங்க நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன், அவங்களோட நோக்கம் நிறைவேறவே கூடாது, எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல விக்ரம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போது நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாரு நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து ஒரு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தி வைக்க விக்ரம் அதை தடுக்கிறாங்க. அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் முதல்ல கழுத்துல இருந்து கத்தி எடுங்கம்மா அப்படின்னு விக்ரம் அந்த கத்தியை வாங்கி கீழே போடுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதானே, சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓகே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நினச்சி நந்தினி சிரிச்சிட்டு இருப்பாங்க. மகா கிட்ட சொல்கிறாங்க நீ பூசாரியை விலைக்கு வாங்கினா நான் சாமியையே விலைக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது, எல்லா ஏற்பாடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, மகாவை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், மகாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இன்னைக்கு கல்யாணம் வேண்டாம் தானே சொல்கிறேன், ஆனால் இன்னைக்கே கல்யாணம் நடக்கணும், ஏன்னு அவள் எதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. விஜய் மகா கிட்ட சொல்கிறாங்க அண்ணி அந்த ஆஃபீஸர் கரெக்டாக வந்துருவார்ல அப்படின்னு சொல்ல இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறாரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி யோசிக்கிறாங்க, நீ என்ன தான் நினச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆஃபீஸர் வரமாட்டாங்க அப்படின்னு நந்தினி நினச்சிட்ருக்காங்க. நந்தினி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ரவுடிங்களுக்கு கால் பண்ணி அந்த ஆஃபீஸர் இங்கே வர விடக்கூடாது, நீங்கள் அந்த ஆஃபீஸரை பாதி வழியிலே ஏதாவது பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நீங்கள் பிடிங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ஆஃபீஸரை லாரியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காரை ஒரே ஒரு இடி அந்த லாரியில் வச்சு இடிக்கிறாங்க. இடிச்சதுமே அந்த ஆஃபீஸர் உஷாராயிடுறாரு. யார் இவனுங்க நம்மளை இடிக்கிறானுங்க, எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, கொஞ்சம் வேகமாக போ அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க. டிரைவரும் வேகமாக போயிட்டு இருக்காங்க, அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு தூக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ரவுடிங்கெல்லாம் பேசிக்கிட்டே வராங்க. மகா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போது ஜோதி கேட்குறாங்க என்ன மகா இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த ஆஃபீஸர் வந்துருவாருன்னு சொன்னால் இன்னும் வரல அப்படின்னு சொல்ல அதாம்மா எனக்கும் தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்கிட்டையும் ஜோதிக்கிட்டே நீங்கள் இங்கே இருங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தனியாக வராங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. மகா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஆஃபீஸர் சொல்கிறாங்கம்மா யாரோ எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுமே மகாவுக்கு தெரிஞ்சிடுது இது நந்தினியோட வேலை தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சார் நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேறு ரூட்டில் வர சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க ஏமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த பக்கம் கிடையாதேம்மா அப்படின்னு சொல்ல நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, நீங்கள் முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகா சொல்கிற மாதிரியும் இவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக மகா என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திரும்ப சொல்கிறாங்க. அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போது அந்த ரவுடிங்கெல்லாம் அவங்க நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நீ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ, என்ன ஆனாலும் சரி அவங்கள மடக்கி நாம் அந்த ஆதாரத்தை அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கியே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு ரொம்ப வேகமாக
அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. மகா ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அங்கே வந்துட்டு மகாவையும் விக்ரமையும் வந்து பேர் வந்து கூப்பிடுறாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக. உள்ளே போனதுக்கப்புறமா வந்துட்டு ஜோதிக்கும் விஜய்க்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உடனே விஜய் வந்து வெளியில் வந்து மகாவை தேடிட்டு இருக்காங்க. எங்கே தான் போனாங்கன்னு தெரியல அப்படின்னு தேடிட்டு இருக்க உள்ளே வந்துட்டு முதல்ல கிருபாவை சைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விக்ரமை சைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. விக்ரம் ரொம்ப தயங்கிக்கிட்டே சைன் பண்ணுறதுக்காக போகிறாரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.